அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா, மதுரையிலிருந்து நம்ம ராமேஸ்வரம் போற தடத்துல கழுகேரி கடை அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் வாய்ந்த ஒரு நகரம் தான் சொல்லணும். இந்த இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது நம்ம பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது சர்ச் மாதிரி தெரியும். ஆனா இது ஜீவ சமாதி, அதாவது ஜீவ சமாதி அடைந்த இடம் தான். அதாவது பாத்தீங்கன்னா புனித வேதக போதகர் அப்படிங்கிறவரு ஜெர்மனியிலிருந்து கிட்டத்தட்ட 314 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆன இடம். அவர் பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவருக்குள்ள ஒரு சக்தி உருவாகி அவர் நம்ம நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய வகையில இந்த இடத்துல ஒரு அற்புதங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்டு உதாரணமா சொல்லணும்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. எந்த மதத்தினர் வேணுமாலும் வரலாம். அது இல்லாம இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயில்ல அதாவது தன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேறி கெடா வெட்டு அப்படிங்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த ஃபங்க்ஷன் கூட மிக சிறப்பான முறையில இந்த இடத்துல அற்புதமா நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாம இந்த இடத்துல நீங்க என்ன நினைச்சு வேண்டுறீங்களோ, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் சொல்றாங்கல்ல, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில தொழில பொறாமைக்காக எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அதனால என்னால ஜெயிக்க முடியல, நிறைய தடை கடன் ஆகி போச்சு, என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய அளவுக்கு முன்னோக்கி போயிட்டு இருந்தேன், இப்ப பின்னோக்கியே போயிட்டு இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல நீங்க ஒரு முறையாவது உங்க காலை மண்ணை இந்த இடத்த மிதிச்சு, இது பாத்தீங்கன்னா அவருடைய ஜீவ சமாதான இடம். நீங்க ஒரு டைம் அந்த இடத்துக்கு மண்ணை மிதிச்சு நீங்க வேண்டிட்டு போய் பாருங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏறுமுகமான ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் இருக்குது. அதுதான் அந்த நீரூற்றுங்கிற ஒரு அற்புதமான இடம். உங்களை அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இப்போ நம்ம ஜீவ சமாதிக்கு பின்பக்கத்துல இருந்தா வந்தோம். இப்போ உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க ஒரு நீர் ஊற்று, அரிசி நீர் ஊற்று இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா. இப்போ அந்த நீரூற்று இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ இந்த நீரூற்றுடைய முக்கியத்துவம் மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாமே நம்ம வாஸ்துப்படி இந்த இடத்த பல விதத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல அந்த வாஸ்துவினுடைய தன்மைகள் மிகப்பெரிய அளவுக்கு ஓங்கி இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல நோய்கள் இருந்தும் பல விதத்துல திருமண தடையா இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீருது. அது காரணம் என்ன அப்படின்னா, வாஸ்துடைய அமைப்புகள்ல பல விதத்துல இந்த இடத்துல பிளஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது. இப்ப நம்ம காட்டுறது பாத்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நீரூற்று. அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிணறு நம்மளுக்கு ஈசானியத்துல தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துடைய மகத்துவம் என்னன்னா, இந்து மதம் சாராமல் கிறிஸ்டின் மதத்து இனத்துடைய சார்ந்த விஷயம். அப்படிங்கிறப்ப நம்ம கிறிஸ்டின்னா யார் சொல்லுவோம்? கேது பகவானத்தை சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வடமேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய இந்த மூலை கிணறு இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா, கேதுன்னு யார சொல்லணுமோ? சிக்கல்களுக்கு காரகன். பொதுவா குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான கரு கலைக்கிறது யாருனாவே கேதுதான். அப்ப அதனுடைய ஆதிக்கத்தோட இந்த இடத்துல ஒரு பவர், மேக்னெட் பவர் இருக்குது. அப்ப இந்த கிணறு அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் வற்றாத நீர் இருக்கக்கூடிய கிணறு. அப்ப இந்த இடத்துல ஒரு குழந்தை பாக்கியம் கருவே தரிக்கல, 15 வருஷமா குழந்தை இல்லை, நீங்க வாங்க ஒரு முறை இந்த தீர்த்தத்துல நல்லா குளிச்சுட்டு, அந்த தீர்த்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நம்மளுடைய சித்தரை நீங்க வழிபட்டு பாருங்க. உங்களுடைய எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் தீரும். அதே மாதிரி கடன்ல அவதிப்பட்டு நிறைய சிக்கல்கள்ல இப்ப நம்ம எடுத்த உடனே இந்த விஷயத்த நம்ம பேச கிடையாது ஒரு விஷயம். ஏன்னா இதை கிட்டத்தட்ட நம்ம இந்த வாஸ்து துறையில 35 வருஷத்துக்கு மேல நம்ம இருந்து இந்த கோயிலை பற்றி கிட்டத்தட்ட நானும் ஒரு 6-7 வருஷமா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமில்ல. தெரியாம நம்ம பாட்டு சொல்லி ஒரு தப்பா போயிடும். அப்படிங்கிறப்ப இதை தொடர்ந்து ஒரு 7 வருஷமா நம்ம பார்த்து அதுல நிறைய சக்சஸ் பண்ணவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு அவங்க சொல்லுன கருத்துக்கள் எல்லாம் நம்ம பாக்குறப்ப நம்மளுக்கே ஒரு அற்புதமான ஒரு எண்ணங்கள் வந்துருச்சு. அப்ப இது எதுக்கு நம்ம இன்னைக்கு காட்டுறோம் அப்படின்னோம்னா, இப்படி குழந்தை பிறப்பு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, கடன்ல தவிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாமே இந்த கிணத்துல குளிச்சுட்டு இந்த தீர்த்தம் பாருங்க. இது அற்புதமான ஒரு பயங்கரமான மிகப்பெரிய தீர்த்தம். யார் வந்தாலுமே இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த தீர்த்தத்தை குளிச்சுட்டு இந்த தீர்த்தத்தை தண்ணியை நம்ம மிக குடிச்சோம்னா பாருங்க, அப்படியே சக்கரை மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட தீர்த்தத்தோட நம்ம குளிச்சுட்டு நேரா போய் நம்ம என்ன வேண்டுதலோ அதை நம்ம சித்தரை வழிபட்டோம்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதமான மாற்றங்கள் இருக்குது. அப்ப நீங்க வேண்டிட்டு போறப்ப என்ன வேணுமாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணும், கடனா, இல்ல குழந்தை இல்லையா, இல்ல தீராத பிரச்சனையா, இல்ல எதிரி உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறானுங்களா, சித்திரவதைப்படுத்துறாங்களா, பாருங்க. ஒன்னும் இங்க காசோ பணமோ பெருசா தேவையில்லை. உங்களுடைய பஸ்ஸுக்கு உண்டான செலவு, உங்களுடைய செலவு. நீங்க மற்ற கோயிலுக்கு போற மாதிரி. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த இடம் இந்து மதங்கள் இல்லாமல்
கிறிஸ்டின் மதத்தினரும் ஒரு சித்தர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காட்டுறதுக்கு தான். ஏன்னா சித்தருங்கிறவர் வந்து எந்த மதத்தினர் இருந்தாலும் இருக்கலாம். அப்ப இந்த இடத்துல வேத போதகர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜெர்மன்ல இருந்து ஒரு சித்தர் வந்து கிட்டத்தட்ட 314 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்க ஜீவ சமாதி அடைந்து இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு அற்புதத்தை நிகழ்த்திட்டு இருக்காரு. நீங்களும் வாங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே காத்துக்கிட்டு இருக்குது. இதுல ஒன்று ஹைலைட் என்னன்னா, இங்க வந்துட்டு போனாவே நிச்சயம் ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். வந்து பாருங்க, வாழ்க்கையில நீங்க எல்லாருமே வெற்றி பெறணும்னு மனசார வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வணக்கம்.